நீங்கள் உங்கள் 9 to 5 ஜாப் இல்லைன்னா உங்கள் கார்ப்பரேட் ஜாபை குவிட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்களாங்க? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். என் பேர் கீர்த்தி கேப்ரியல். ஐம் அ மில்லேனியல் மாம் அண்ட் அன் ஆண்டர்ப்ரனர். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நான் ஏன் கார்ப்பரேட் ஜாபை குவிட் பண்ணேன் அப்படின்றதுக்கான 3 மெயின் ரீசன்ஸை நான் சொல்கிறேங்க. நானும் எல்லார மாதிரியும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஐடி வேலைக்கு போனேங்க. அங்கே போனோடனே எனக்கு நியூ டெக்னாலஜியில் ஒர்க் பண்ண கொடுத்தாங்க. அதில் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர்லேயே என்னை யூஎஸ்க்கும் அனுப்பிச்சி வச்சாங்க. ஆனால் உங்களுக்கு தான் தெரியுமேங்க, ஒரு பொண்ணு அப்படின்றனால எல்லாருமே ஷீஸ் அ கேர்ள், ஸோ ஷி காட் இட் ஈஸிலி அப்படின்னு சொன்னாங்க. என் கூட சேர்ந்து என் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இன்னும் 2 பசங்களும் வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அது கிரெடிட்டாக தெரிஞ்சது. பட் நான்றனால அது ஷீஸ் அ கேர்ள் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் 10 இயர்ஸ் ஐடி ஜேர்னி எனக்கு யூஎஸ்ல இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நான் இந்தியா வந்தேன். இந்தியாவுக்கு வரும்போது என்னோட 2வது குழந்தை 8 months ப்ரெக்னென்ட். ஸோ நான் உடனேவே மெட்டர்னிட்டி லீவும் எடுத்துட்டேங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் மெட்டர்னிட்டி லீவ் முடித்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு தேவையான ஜாப், அதாவது என்னோட ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரியான ரோல் எனக்கு அவங்க கொடுக்கவே இல்லைங்க. இதனால எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஸோ ரீசன் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வேல்யூட். 2வது ரீசன் எனக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, மெயின்லி ஆஃப்டர் ஐ கம் டு இந்தியா. 3வது ரீசன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் அது நடந்திருக்கும். எனக்கு அப்போ 2 குழந்தைங்க, 3 வயசு ஒன்று, 1 வயசு ஒன்று. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. அப்போ தான் நான் டிசைட் பண்ணேன், ஐ நீட் டு குவிட் த ஜாப் அண்ட் ஸ்டார்ட் சம்திங் ஆஃப் மை ஓன் ஸோ தட் ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை சில்ட்ரன் அண்ட் ஆல்சோ ஐ கேன் ஒர்க் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க என் 3 மெயின் ரீசன் நான் என் ஜாபை ஏன் குவிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கு. நீங்களும் உங்களோட கார்ப்பரேட் ஜாபை குவிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ஒய் அப்படின்ற ரீசனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. அதை பார்க்க முன்னாடி என்னோட சிச்சுவேஷன் நான் குவிட் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லவா? என்னோட ஃபேமிலி ஏன் சம்பளத்தை நம்பி தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் இருந்தனால எனக்கு ஒரு ப்ரெஷர் இல்லை, அதாவது ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இல்லை. நான் எல்லாருக்கும் ஃபீட் பண்ணணும், நான் இஎம்ஐ கட்டணும் அப்படின்ற டென்ஷன் எனக்கு அந்த சிச்சுவேஷனில் இல்லைங்க. ஆனால் அதர் ப்ரெஷர்ஸ் லைக் நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆனாலே உங்களோட ஐடியா மற்றவங்களுக்கு புரியணும், ஒர்க்மேன்ஷிப், அப்புறம் நியூவாக பிஸ்னஸ் பண்ணுறனால நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் இன் மை ஃபேமிலி. அப்போது என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும், என்ன மாதிரியான கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் வேணும், இங்கே சென்னையில் எங்கெங்கெல்லாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, குழந்தைங்கள வச்சு பண்ணுறனால சேஃப்டிலாம் எப்படி பார்க்கணும், அதுக்கான கைட்லைன்ஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கும் தெரியல. யாரை போய் கேட்குறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ப்ரெஷர் ஃபினான்ஷியல் சைடு இல்லை அப்படின்றனால என்னோட கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருந்தது. ஸோ எனக்கு தேவையான விஷயங்களை நான் தேடி போய் நான் பண்ணுறதுக்கான பீஸ் ஆஃப் மைண்ட் எனக்கு இருந்தது. இப்போ நீங்க உங்க ஜாபை குவிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஒய் அப்படின்றத நீங்க தெளிவா இருக்கணுங்க. இதுல எதெல்லாம் ஓகே ஆன ஒய், எதெல்லாம் இட்ஸ் நாட் ஓகே டு குவிட் த ஜாப் ஃபார் திஸ் ரீசன் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க உங்க ஜாப்ல என்ன மாதிரி ஹியூமிலியேட்டடா ஃபீல் பண்றீங்க, இல்ல வேல்யூடா ஃபீல் பண்ணலனா, இல்லை உங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா, இல்லை உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரியான சேலரி இல்லை அப்படின்னா, இந்த மாதிரியான ரீசனுக்கு நீங்கள் உங்களோட கார்ப்பரேட்ல சொல்கிற நோட்டீஸ் பீரியடை ஆஃபர் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக குவிட் பண்ணலாங்க. ஆனால் அதே சமயம் உங்கள் ஃபேமிலி உங்களை டிபெண்ட் பண்ணி இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அந்த பேக்கப் ஃபினான்ஷியல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தாங்க நீங்கள் குவிட் பண்ணணும். இப்போ எந்த வைஸ்லாம் இட்ஸ் நாட் த ரைட் ரீசன் டு குவிட் அப்படின்னு பார்க்கலாமாங்க. ஃபர்ஸ்ட்டு, எனக்கு நானே ராஜாவாக இருந்துக்கிறேன், என்னாலலாம் மற்றவங்களோட போய் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா தட் இஸ் டெஃபினெட்லி நாட் த ரைட் ரீசன் டு குவிட் ஜாப் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஆண்டர்ப்ரனியல் ஜேர்னி.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டர்பிரனர்ன்றது இட்ஸ் நாட் டு பி அ பாஸ், இட்ஸ் டு பி அ லீடர். ஸோ உங்கள் டீமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் உங்களால் ஒரு நல்ல லீடராகவும் கண்டிப்பாக இருக்க முடியும். ரெண்டாவது ரீசன், நிறைய பேர் சொல்லுவாங்க நினச்ச நேரத்துக்கு ஒர்க் பண்ணலாம், நினச்ச நேரத்துக்கு பிரேக் எடுத்துக்கலாம், அதனால நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஜாப்க்கு போகாமல் பிஸ்னஸ்க்கு போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை நான் சில பொண்ணுங்க நீயா நானால சொல்லி கூட நான் பார்த்துருக்கேன், இதனாலதான் எனக்கு பிஸ்னஸ் பண்ற மாப்பிள்ள வேணும்னு. ஆனா ட்ரஸ்ட் மீ, நீங்க கார்பரேட்க்கு வேலை போனாவாச்சு 9 to 5 9 ஹவர்ஸ்லயோ நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு வரலாங்க. ஒரு 1 or 2 hours நீங்க லேட் நைட் கால்ஸ் எடுக்கலாம். ஆனா நீங்க ஆண்டர்பிரனர் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு 9 to 5 இல்லைங்க, உங்களுக்கு வீக்கெண்ட் கிடையாது, ஹாலிடேஸ் கிடையாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நான் என்னோட பிளே ஏரியா வச்சு நடத்திட்டு இருக்கும் போது ஆல் த ஹாலிடேஸ் ஆர் பீக் ஹவர்ஸ். ஸோ நாங்கள் பொங்கலுக்கு வந்து ஒரு நல்ல பொங்கல் ஃபெஸ்டிவல் பண்ணியிருந்தோம். அதாவது குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரியான உரியடி அடிக்கிறது, அவங்களே குட்டி அடுப்பில் சொப்பு ஜாமான் வச்சு பொங்கல் அவங்களே சமைக்கிறது வித் ஃபயர் குக்கிங், அதுக்கப்புறம் ஓலையில் கூடை பின்னுறது, அதுக்கப்புறம் தாயம் விளையாடுறது, பல்லாங்குழி விளையாடுறது, இது போக பம்பரம் இதெல்லாம் வச்சுருந்தோம். அப்போது பேரண்ட்ஸ் எங்களோட பிளே ஏரியாவுக்கு வந்து பம்பரம், தாயம், நொண்டி இதெல்லாம் பார்த்து அவங்க குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தான் நாங்கள் சின்ன வயசில் விளையாண்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய தாத்தா பாட்டி கூட ரொம்ப ஆசையாக வந்து விளையாடுவாங்க. ஸோ பயங்கரமான பீக் ஹவர்ஸ் எங்கள் பொங்கல். அப்போ என்ன தெரியுமாங்க ஆச்சு, என்னோட ஸ்டாஃப்ஸ் 3 பேருமே சொல்லி வச்ச மாதிரி வரல. த டே இட் ஸ்டார்ட்ஸ், எங்களோட ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆகுது, எங்கள் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆகுது, வர வேண்டிய ஸ்டாஃப்ஸ் வரவே இல்லை. அப்போ என்னங்க பண்ண முடியும், நம்ம ஒரு ஆண்டர்பிரனராக நம்ம அந்த இடத்துல இருந்து தான் ஆகணும். அப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அன்னைக்கு ஷோவை நான் ரன் பண்ணேன். ஸோ நீங்கள் நினச்ச நேரத்துக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. மூணாவது ரீசன், நிறைய பேர் ஸ்லோ மார்னிங் வேணும் அப்படின்னு பயங்கரமாக ஃபேண்டசைஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து ஆண்டர்பிரனர்ஷிப்பையும் க்ளோரிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் என்ன தோணுது, 9 to 5 ஜாப் ஆர் கார்பரேட் ஜாப்ஸ் ஆர் நாட் ஓகே, ஆண்டர்பிரனர்ஷிப் தான் க்ளோரிஃபைங் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே ஈக்குவலி க்ளோரிஃபைங் தாங்க. ரெண்டுக்குமே ஈக்குவலி இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் நல்ல விஷயங்கள். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ வாண்ட். ரெண்டுமே ரொம்ப நல்ல வேலை தாங்க. ஆண்டர்பிரனர்ஷிப்னா வந்து ரொம்ப பெரிய விஷயம், கார்பரேட் ஜாப்னா கில்ல விஷயம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ரெண்டுத்துக்குமே மோர் தேன் 100% போட்டாதான் உங்களுக்கு அதில் சக்ஸஸே கிடைக்கும். சக்ஸஸை விடுங்கங்க, ஒரு அங்கீகாரமே அப்போதான் கிடைக்கும். நாலாவது ரீசன், நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன்னா நான் வேலை பார்க்க தேவையில்லை, நான் நிறைய பேர் வேலைக்கு ஆள் வச்சு வேலை வாங்கிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ரீசனுக்காக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் ரொம்ப தப்பான ரீசனுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் அதில் லோவஸ்ட் வேஜ் வாங்குற ஆள்ல இருந்து ஹையஸ்ட் பெய்டு இருக்கிற ஆளோட வேலை வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அதை பண்ணவும் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் என் லைஃப்பில் நடந்ததை நான் சொல்கிறேங்க. சேம் நான் பிளே ஏரியா வச்சு நடத்திட்டு இருக்கும் போது அதில் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், கிளென்லினஸ் ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு நாள் நான் வந்து பார்க்குறேன், விட்னஸ் பண்ணுறேன், ஒரு அம்மா வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு டயப்பர் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி டர்ட்டி. இந்த இடத்துல நான் அவங்க அம்மாவை நான் கூப்பிட்டு வந்து க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. என்னோட ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸும் அப்போ வேறு வேலையில் பிஸியாக இருந்தாங்க. மற்ற கஸ்டமர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி வாட் மேட்டர்ஸ் த மோஸ்ட் இஸ் த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது நானே அதை க்ளீன் பண்ணி அந்த பாத்ரூமை க்ளீன் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி இந்த வேலை மட்டும் கிடையாதுங்க, நான் கூட்டியிருக்கேன். when the center manager is not there, I have done that. when the catering staff is not there, I have served food for my customers. ஸோ எல்லா வேலையுமே நம்ம செய்கிறதுக்கு யோசிக்கவே கூடாது, பிகாஸ் இட்ஸ் ஆர் பிஸ்னஸ். அப்போதாங்க அது நல்லபடியாக வரும். ஸோ நீங்கள் கார்பரேட் ஜாபை குவிட் பண்ணுறதுக்கு இந்த 4 ரீசன் இருந்ததுன்னா நீங்கள் குவிட் பண்ணவே கூடாதுங்க. உங்கள் கார்பரேட் ஜாபை எப்போ குவிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 3 ரீசன். 1, when you are not valued in your company. 2, when you don't have the job satisfaction.
3, when you are not paid for your work. 4, நீங்கள் குவிட் பண்ணும் போது உங்களோட நோட்டீஸ் பீரியட் என்னவோ அதுபடி குவிட் பண்ணுங்க. ஹேவ் எத்திக்ஸ். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என் லைஃப்பில் நடந்தது. இந்த மாதிரி நான் இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு போகும்போது நிறைய பேர் யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு சொல்லி ட்ரை பண்ணி கம்பெனி H1B ஃபைல் பண்ணி அனுப்புவாங்க. அங்கே யூஎஸ்க்கு வந்து உடனேவே, அதாவது ஒரு மாதத்துக்குள்ளேவே அவங்க வேற கம்பெனிக்கு அட்டன் பண்ணி ஜாப் ட்ரை பண்ணி போயிடுவாங்க ஃபார் பெட்டர் சேலரி. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எத்திக்கலி வந்து திஸ் இஸ் வெரி ராங். நீங்கள் அக்ரிமெண்ட் இதெல்லாம் தாண்டி you have been serving for one company and they are investing their money, time and resources to get you to on-site இல்லைனாலும் நீங்கள் உங்க வேலையை அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்போ you should have work ethics and personal ethics to have that commitment what you have for the company that you are serving. அதுக்கப்புறம் அவங்களோட நோட்டீஸ் பீரியட் என்னவோ, அவங்களோட ரெசிக்னேஷன் பாலிசி, எக்ஸிட் பாலிசி என்னவோ அதுபடி நீங்க குவிட் பண்ணீங்க அப்படின்னா இட் மேக் சென்ஸ். இந்த மாதிரி உங்களோட லைஃப்லயும் நிறைய நடந்திருக்கும். நீங்க அஸ் அ மில்லேனியல் பேரண்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கதையை உங்க குழந்தைக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஆஃபீஸ்ல இப்போ ஒருத்தர் இருக்காரு, நியூவா ஜாயின் பண்ணிட்டு 1 மந்த்லயே இன்னொரு ஜாப்க்கு போறாரு அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிட்டு எத்திக்ஸ்னா என்ன, வேல்யூனா என்ன அப்படின்றத நீங்க கண்டிப்பா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணி நீங்க சொல்லி தரணும். So finally, what I would suggest is, if you have valid reasons to quit your job, please quit with the right procedure. At the same time, உங்க ஃபேமிலி டிபெண்டா இருக்காங்க அப்படின்னா ஃபினான்ஷியலா அதுக்கான பேக்கப்பை ரெடி பண்ணிட்டு உங்க பிஸ்னஸ்க்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க குவிட் பண்ணுங்க. Stay blessed.